உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இல்லை எசகி, உனக்காக ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வாங்கி வந்திருக்கு. தா தனியா வச்சு சாப்பிடு. ஹாய் மாங்கா. எப்படின்னு இந்த டைம்ல உனக்கு புளிப்பா ஏதாச்சும் கேக்கும்ல, அதுக்குதான். அதுக்காக தான் மாங்காய். இத நீ பாதி தொக்கு பண்ணி வச்சுக்கோ, இன்னொரு பாதி ஊறுகாய் போட்டுக்கோ. பாத்தியா மாமா, இதான் அண்ணனுக்கும் மாமாக்கும் இருக்க வித்தியாசம். எங்க அண்ணன் நான் கேட்காமலே எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு. யோ மச்சான், ஒத்த மாங்காயால என் மொத்த இமேஜை டேமேஜ் பண்ணிட்டியா? ஏட்டி வாங்க சாப்பிடுவோம். சரிக்கா. இதான் கடைசி தடவை. இன்னைக்கு மட்டும் பொறுத்துக்கிட்டா உன் வாழ்க்கையில அந்த வெங்கடேஷே இல்ல. அத மனசுல வச்சு பொறுத்துக்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். அவன் என்ன பேசுறான்னு நீ ரியாக்ஷனே பண்ணாத. சரி, முயற்சி பண்றேன். இல்லை ரத்னா, இல்லை எல்லாரும் வாங்க. வாங்க. இல்லை இந்த தீபம் எடுத்துக்க. இல்லை ஒன்றும் கவலைப்படாத. இல்லை எல்லாம் நல்ல தாம்ல நடக்க. உன் கஷ்டம்லாம் இன்னியோட முடிய போகுது. மறுபடியும் பழைய ரத்னாவா சந்தோஷமா ஒரு புது வாழ்க்கையை வாழ போறல. எடுத்துக்க. எப்போ அவளுக்கு விபூதி எடுத்து வை. கொண்டா. அப்பனே முருகா, என் பிள்ளை நிறைய வேதனை அனுபவிச்சுட்டா ஐயா. இன்னைக்கு அவளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துரு எப்படியாவது. அப்பனே முருகா, என் பிள்ளைக்கு இன்னைக்கு ஒரு நாள் கோபமே வரக்கூடாது. நீ தான் பார்த்துக்கணும். மச்சான், நேரமாச்சு. பஞ்சாயத்துக்கு 50 பேரும் வந்துருவாவ. இப்பயோ புறப்பட்டா தான் சரியா இருக்கும். போலாமா? கிளம்புவோம். ரத்னா நீ வா. எசகி, வீரா, நீங்க வீட்டை பாத்துக்கோங்க, நாங்க கிளம்புறோம். எதுவா இருந்தாலும் போன் பண்ணிட்டி. ஏன் உன் புருஷன் உனக்கு சொல்ல மாட்டானா? வாங்க போலாம். இல்லை நீ போல, பரணி தான் உனக்கு பாதுகாப்பா இருப்பலாம். போல நீங்க போங்க போங்க. சீக்கிரம் வாய்யா. என் போன் சார்ஜில் இருக்கு, எடுத்துட்டு வந்துடுறேன். எங்க கனி? இல்லை பாண்டி, போமா? போலாம் மச்சான். கிளம்புவோம். இல்லை என்ன கிளம்பலையா? லேட் ஆகுதுல, அங்க எல்லாம் நிப்பாவல. ஒரு பொருளை மறந்து வச்சுட்டு போயிட்டேன், அதை எடுக்க வந்தேன். என்ன மறந்துட்ட? போன ஏதாவது மறந்துட்டியா? இல்ல ஏதோ மறந்துட்டலாம் பாரு. அது ஒரு தற்காப்புக்கு. என்ன தற்காப்புக்கு? நாம என்ன போருக்கா போறோம்? பஞ்சாயத்துக்கு தானே. பாண்டி, சண்முகம், 2 பேரும் தயவு செஞ்சு கேளுங்க. பஞ்சாயத்துல யாரும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. எந்த கலாட்டாவும் நடக்க கூடாது. எதுவா இருந்தாலும் பேசிதான் முடிவு பண்ணணும். பஞ்சாயத்துங்கிறதே பேசி முடிவு பண்றதுக்காக தான். புரிஞ்சுதா? எல்லாம் அந்த பொறுக்கி பையன் நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. இல்ல, நிச்சயம் நாங்களா சண்டைக்கு போறது இல்ல. அத மனசுல வச்சுக்க. பாண்டி, நீங்க 2 பேரும் வெங்கடேஷா அவங்க வீட்டுல வச்சு அடிச்சது எனக்கு நல்லா தெரியும். அவ்வளவு சமாதானமான ஆளுங்கன்னா அங்க விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு வந்திருக்க வேண்டியதானே? இல்லை, இவன் போலீஸ்னு பார்க்காம அவன் கட்டை எடுத்துட்டு வந்து இவன் அடிக்க பார்ப்பான். அதை பார்த்துக்கிட்டே நிக்க சொல்லுதியா? அதான் விளக்கறதுக்காக நெஞ்சில காலை வச்சு தட்டி விட்டேன், அவ்வளவுதான். ஆமாம்ல, அவனை அதுக்கு மேலாம் அடிக்கல. அந்த மிதிக்கு அவன் சோஃபால பந்து மாதிரி பட்டு விழுந்துட்டான். அப்படியா? சூப்பர் மாமா. அண்ணே மாசண்ணே. மொத்த குடும்பமும் இப்படி வயலன்ஸா இருந்தா விளங்குன மாதிரி தான். ஐயோ, வாங்க போலாம். பாரப்ப பஞ்சாயத்து மரத்தடியில பாத்தியா? ஐயோ, 50 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கானுவா. சமூகம் குடும்பம் இனிமே தான் வரும்போல் இருக்கு. நாம போக வேண்டாமா? முக்கியமான ஆளு அவன்ட்டு எனக்கு இன்னும் அழைப்பு வல்லியே. அத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முக்கியமான ஆளா? யார் அது? எவன் பயப்படுவானோ அவன் தான்லே. அவன் கால் பண்ணாதான் நான் போவேன்.
கேடு கெட்ட இந்த நெட்ட வாத்திக்கு 100 ஆயுசு. நான் சொல்லி வாய மூடல கால் பண்ணதான் பாரு. ஐயா அவன் போனையா எதிர்பார்த்தீங்க? பேசுதப்ப கேளு. அல்லோ ஐயா நான் வெங்கடேஷ் பேசுறேன் ஐயா. நீ பெரிய இங்கிலாந்து பிரதமர், அதான் உன் பேர் இங்க எழுத்துல வருதே. சொல்லு. ஐயா எதுவா இருந்தாலும் பட்டுன்னு சொல்லு, நான் ரொம்ப பிஸி. ஐயா ஒரு பெரிய பிரச்சனை, நான் ஒத்தாளா நிக்கிறேன். நீங்க தான் எப்படியாவது உதவி பண்ணணும். இல்லே சொல்லு, என்ன பிரச்சனை? என்ன ஒத்தையில நிக்குதே? பட்டுன்னு விஷயத்த சொல்லு. ஐயா அந்த சண்முகமும் உங்க பையனும் எங்க வீட்டுக்கு வந்து பஞ்சாயத்துக்கு அழைச்சிட்டு போனாவையா. அழைச்சிட்டு போனானுவளா? நான் வேற மாதிரி இல்ல கேள்விப்பட்டேன். ஆமாங்க ஐயா, என்னை அடிச்சிட்டானுவ. ஐயா எனக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்காங்க? நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். இல்லே, மனுஷனை அந்த பிரம்மம் படைச்சான். மனுஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே தான் அந்த சந்திரபாண்டியனை படைச்சிருக்கான். உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் டக்குன்னு கேளு. இப்ப நான் புறப்பட்டு பஞ்சாயத்துக்கு போகணும் ஐயா. நான் என்னையா செய்ய? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஐயா. பின்ன சும்மாவா? இல்ல அந்த வெறும் பைய உன் மேல கொலை வெறியில இருக்கான். பஞ்சாயத்துக்கு போனா கட்டாயம் அங்கேயே வெட்டுவான். போகாட்டி வீடு தேடி வந்து வெட்டுவான். என்ன செய்வே? கூட உங்க மகன் வேற இருக்காருயா. எனக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. நான் சொல்லுது அப்படியே கேக்கியா? சொல்லுங்க ஐயா, அதுக்கு தானே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க. இந்தாரு, தனியா நின்னா அடி எசக்கு பிசக்க வெளத்தான் செய்யும். காசை காசுன்னு பார்க்காம சட்டு புட்டுன்னு 4 ரவுடி பயல உள்ள கூட கூட்டிட்டு போ. உன் கூட தடித்தடியா 4 பேர் நின்னா எவனா இருந்தாலும் உன் மேல கை வைக்க கொஞ்சம் ரோசனை பண்ணுவான்ல. சரிங்க ஐயா, அப்படியே செஞ்சிடறேங்க ஐயா. ஆனாலும் நீங்க அங்க பஞ்சாயத்துக்கு வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்குங்க ஐயா. ஏல, என்னைய பார்த்தா ரவுடி பைய மாதிரியா தெரியுது? ஐயா அப்படி சொல்ல வரலைங்க ஐயா. பஞ்சாயத்துல இருக்க பெரிய மனுஷங்கெல்லாம் உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணா ஊரும் பயப்படும், அந்த சண்முகமும் கையும் உங்க பயப்படுவாங்க ஐயா. அதுக்காக தான் சொன்னேன். அப்படியா? ஆமாங்க ஐயா. ஒரு காலத்துல நானும் ஒரு பெரிய ரவுடியா இருந்தவன். அது என்னால லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரக்கூடாதுன்னா நான் கொஞ்சம் ஒதுங்கி நிக்கேன். இப்ப என்ன, உனக்கு சப்போர்ட்டா நான் பஞ்சாயத்துக்கு வந்து நிக்கணும், அப்படிதானே? ஆமாங்க ஐயா, தயவு செஞ்சு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க ஐயா. சரியில்ல, சரி. உன் கூட உன் ஆளுங்க நிக்கட்டும். இப்ப பஞ்சாயத்தை ஆரம்பிக்கலாம். சண்முகத்தோட பெரிய மனசு யாருக்கும் வராது. உண்மையிலேயே பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு பஞ்சாயத்து குழுவுல இடம் உண்டு. ஆனாலும் நம்ம பஞ்சாயத்தை மதிச்சு தீர்ப்பு சொல்ற இடத்துல உட்காராம பிராது கொடுத்தவரா நிக்கிறாரு. நீங்க பிராத சொல்லுங்க பிரசிடென்ட். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.